வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ஐபிஎல்ல 45வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிச் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டே மேட்சுக்கும் நைட் மேட்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் லைட்டா. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே தெரியும். அது போக வந்து நமக்கு வந்து பாப் அப்படிங்கிற பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு நமக்கு. ஸோ அதுலயும் நீங்க வந்து டெய்லி வந்து ஈஸியா 5ல் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணலாம். தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஆப்னா அது ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெருசா போட்டாங்க. அதாவது ஆஃப் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா 72 மீட்டரும், லெக் சைடு வந்து ரொம்ப கம்மியா 61, ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போடுற மாதிரி 75 மீட்டர் தான் போட்டிருந்தாங்க. இந்த பிச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 180 பிளஸ் அடிச்சாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஈஸியாவே ஸ்கோரை வந்து சேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க ரெக்கார்டு வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா நடந்த எல்லா மேட்சுமே பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஈஸியா புரியும். அதாவது ஜிடி வெர்சஸ் டிசி லாஸ்டா நடந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 விக்கெட் அந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் எடுத்தாங்க. 4 விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்தாங்க. டிசி வந்து 2வது பேட்டிங் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான். ஆனாலும் வந்து பஞ்சாப் வந்து 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் வந்து 4. எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி மேட்ச்லயும் ஜிடி வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. 6 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச், அதுல 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான். இந்த மேட்சுமே எம்ஐ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாங்க ஜிடி கூட. அதுவும் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்சை வந்து எம்ஐ வந்து விட்டுருவாங்க. ஸோ 6 ரன் வித்தியாசத்துல ஜிடி வின் பண்ணுவாங்க. அந்த ஒரு மேட்சை எம்ஐ வின் பண்ணியிருந்தாங்கன்னா 4க்கு 4மே பேட்டிங் செகண்ட் தான். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு 220 பிளஸ் போனா வேணா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த பிச்சில் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. டோட்டலா ரெக்கார்ட் வைஸா வச்சு பாத்தீங்கன்னாலும் நமக்கு வந்து 4 மேட்ச் வந்து நடத்திருக்காங்க. இதுல ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 169க்குள்ள 4 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் தான் போயிருக்குது. ஹை ஸ்கோர் பஞ்சாப் 200 அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் குஜராத் 89 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் படி பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஆர்சிபி 1 வின் பண்ணிருக்காங்க, 2 தோத்து இருக்காங்க. ஜிடி 2 வின் பண்ணிருக்காங்க, 1 தோத்து இருக்காங்க. ஆர்சிபியோட ஹை ஸ்கோர் 197, லோ ஸ்கோர் 170. ஜிடியோட ஹை ஸ்கோர் 198, லோ ஸ்கோர் 168. ஸோ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் பார்த்தாச்சு. பவுலர்ஸ் பேட்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இல்ல, ஆர்சிபியோட பவுலர்ஸ் வந்து பெருசா ஜிடி வந்து விக்கெட் எடுக்கல. ஸோ அதனால கொடுக்கல. அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விருத்திமான் சகா, சுக்மன் கில். 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர், நல்ல இம்பார்ட்டன்டான பிளேயர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கில் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வந்து கொடுத்திருக்கிறாரு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் வந்து 30 பிளஸ் ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில மேட்ச் வந்து ஹை ஸ்கோரும் பண்ணியிருக்கிறாரு. விருத்திமான் சகா ஒரு மேட்ச் மட்டும் தான் 39 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி 25, 20 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாலும் அவர்கிட்ட வந்து அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்சர் 2 கேட்சர் பிடிச்சா கூட ஒரு 15 பாயிண்ட் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எவ்வளவு ரன் அடிச்சாலும் அது போக அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுனால ஆடிடுவாரு. அதே மாதிரி பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா சகா வந்து கொஞ்சம் நல்லா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சாய் சுதர்சன் இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே 30 பிளஸ் ரன் ஸ்கோர் பண்ணாரு. குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல அவர் 65 ரன் வரைக்குமே ஸ்கோர் பண்ணாரு. ரொம்ப பொறுமையா நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டேவிட் மில்லர் நல்ல ஒரு மிடில் ஆர்டர். லாஸ்ட் மேட்ச்ல தான் அவர் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசன்ல அடிச்சார், 55 ரன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 அடிச்சாரு. ஸோ 9 மேட்ச்ல அவர் வந்து விளாண்டது வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்ச். 6ல 2 மேட்ச் தான் 30 பிளஸ் ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஒமர்சாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஒரு சில மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணியும் விக்கெட் எடுக்கல, பிளஸ் 1 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 ஓவர் போலிங் பண்ணி 13 ரன் தான் அடிச்சாரு. அவர் விக்கெட் ஒரு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா
6 மேட்ச்ல அவர் வந்து ஒரு 3 மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்ல ஓகே, இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட், இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறதுனால 6ல 3 பாதிக்கு பாதி மேட்ச் வந்து நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. திவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப அக்ரெசிவா ஆடுவாரு சில நேரத்துல. சோ அதனால திவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் பினிஷிங் டைம் கிடைச்சா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அடுத்து ஷாருக் கான் பெருசா இந்த சீசன்ல அவர் கிடைச்ச வாய்ப்பை வந்து கண்டிப்பா அவர் வந்து பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் வச்சிருக்காங்க. இந்த 7 பேர்ல முதல் இம்பார்ட்டன்ட் சுக்மன் கில், 2வது வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், 3வது இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சகாவோட போகலாம். 4வது ஆப்ஷன்ல சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து டேவிட் மில்லரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வித் ஆல்ரவுண்டரா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உமர் சாய் கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரஷித் கான் எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா ஜிடிக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இந்த சீசன் அது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 2 மேட்ச் ஆடும்போதும் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நூர் அகமது தொடர்ந்து 2 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பவுலர். இந்த பிட்ச்ல நல்லாவும் நூர் அகமதுக்கு வந்து ஸ்டாட்ஸ் இருக்கு. அடுத்து சந்தீப் வாரியர் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஆட வச்சாங்க. 3 மேட்ச்ல அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 6. ஆனா அவரோட எக்கனாமி ரன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் மோகித் சர்மாவும் லாஸ்ட் மேட்ச் வந்து ரெக்கார்டு படைச்சிட்டாரு. ஒரே ஒரு பவுலர் வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியில அதிகமா 4 ஓவர்ல கொடுத்ததுன்னா அது வந்து மோகித் சர்மா தான். இந்த சீசன் மோகித் சர்மா கொஞ்சம் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவுலிங் வந்து ஆவரேஜா தான் பவுல் பண்றாரு. சோ பவுலிங் ஆப்ஷன்ல 5 பேர் வச்சிருக்காங்க. இதுல முதல் இம்பார்ட்டன்ட் ரஷித் கான், 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்தீப் வாரியர் சூஸ் பண்ணலாம், 3வது வந்து பாத்தீங்கன்னா மோகித் சர்மா, 4வது சந்தீப் வாரியருக்கு வேணா நீங்க வந்து நூர் அகமதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் டீம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆர்சிபி. சோ நம்ம டீம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்எச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவன் எஸ்ஆர்எச் கிட்ட 300 அடி. பிச்சர் ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாமுவேல் பத்திரி தான் சொன்னாரு, நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் 300 ரன்னுக்கு மேல போகும், ஏன்னா எஸ்ஆர்எச்சோட ஃபார்ம் அப்படின்னு. ஆனா எதிர்த்தாடுறது ஆர்சிபி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. சோ எப்படியோ ஒரு நேரத்துலாம் பாத்தீங்கன்னா ஏதோ டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி கிரவுண்ட்ல வந்து அந்த முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல நிப்பாட்டி விட்டுருப்பாங்களா பிளேயர்ஸ், அந்த மாதிரி நிப்பாட்டி விட்டு ஸ்லிப்லாம் வைக்கிறாங்க ஆர்சிபி பவுலர்ஸ். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் அந்த வேற மாதிரி இருந்தது. சோ விராட் கோலி அண்ட் டியூப்ளசிஸ். விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் 51 ரன் அடிச்சாரு. ஓரளவுக்கு இந்த சீசன் எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்றாரு. பட் இன்னும் எக்கனாமி ரன் ரேட் வந்து நிறைய பேர் லாஸ்ட் மேட்ச்ல ரோல் பண்ணாங்க. 43 பால் 51 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்கனாமி ரன் ரேட் கொஞ்சம் விரட்டினாருன்னா இன்னுமே நல்லா இருக்கும். டியூப்ளசிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 25 ரன். ஸோ எல்லா மேட்சுமே டியூப்ளசிஸும் கன்சிஸ்டன்டா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வில்ஜாக் ஏதாச்சும் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டிங் இல்ல பவுலிங் ஏதாவது ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. படிடரோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நல்லா முக்கியமா வந்தது. 50, 52, 50 சொல்லி லாஸ்ட் மேட்ச் கூட 20 பால் 50 யாருமே படிடர் எடுக்கல, நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கிளீன் ஷீப் அடிச்சோம். கிரீனுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுக்குறாரு. மஹிபால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 33 ரன் அடிச்சாரு. ஸோ பேட்டிங் லைனப்ல 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர்ல எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது விராட் கோலி, கிரீனு, வில்ஜாக் அண்ட் 4வது வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளசிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா படிடருக்குமே இந்த மேட்ச் வந்து 4வது ஆப்ஷன்ல டியூப்ளசிஸ்க்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அண்ட் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்னெப்னல் சிங். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் தான் ஒரே மேட்ச்ல 2 சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் அவுட் ஆகி தூக்கி போட்டாரு. ஆனா அந்த ஓவர்ல 19 ரன் கொடுத்தாரு. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை ரன் நீ 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தா கூட அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிருப்போம். ஸோ சிராஜ் லாஸ்ட் மேட்ச் வந்து செம்மையா பவுல் பண்ணாரு. 20 ரன் தான் கொடுத்திருந்தாரு எக்கனாமி ரன் ரேட்ல. கரண் சர்மாவோட பவுலிங் வேற லெவல். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு. ஃபெர்குசன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா அவர் பால்ல ஒரு கேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க. அடுத்து யாஸ்தயால் 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சிராஜ் இந்த சீசன்ல யாஸ்தயால் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்றாரு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான விக்கெட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. ஸோ யாஸ்தயால் அண்ட் நீங்க வந்து கரண் சர்மாவுக்கு போகலாம், இல்லைன்னா யாஸ்தயால் ஃபெர்குசன் இந்த 2 ஆப்ஷன்ல யாரையாச்சும் ஒரு ஆளை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ சகா, விராட் கோலி, கில்லு, டியூப்ளசிஸ், சுதர்சன், வில்ஜாக், கிரீனு, யாஸ்தயால், நூர் அகமது, மோகித் சர்மா, ரஷித் கான். ஸோ 3 பிளேயர் வந்து ஜிடில பேட்ஸ்மனையும்
3 பவுலிங் ஆப்ஷனையும் நம்ம எடுத்திருக்கோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆடக்கூடிய 4 பிளேயர் இருக்கு நமக்கு. ஸோ அதனால நீங்க படிடர் வேணும்னா படிடரை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இடம் தான் நம்ம மிஸ் பண்றோம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வில்ஜாக், கிரீன், யாசையால். ஸோ கரண் சர்மா இல்லைன்னா நீங்க வந்து முகமது சிராஜ், இந்த 2 பேரை 100 அகமடிக்கு பேல வேணுங்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது டாஸ் போட்டதுக்கு அப்புறம் யார் வேணுங்கிறத நம்ம பாத்துக்கலாம். சோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில், விராட் கோலி, வில்ஜாக், கிரீன், ரஷித் கான் இந்த 5 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ட்ரம்ப் பிகா, சகா, சுதர்சன், நூர் அகமது, சாய் கிஷோர், சிராஜ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிளேயர்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டீம்ல. மோஸ்டா கேப்டனா கில்லையும் வைஸ் கேப்டனா வந்து விராட் கோலி தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்து ஆல்ரவுண்டரையும் விரல்ஜாக்கு, கிரீனையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேருமே 2 ஓவர் பவுலிங் பண்றாங்க. 4 ஓவர் இவங்க 2 பேர் கையில இருக்கு ஆர்சிபி நம்பி. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி. ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீமை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.